Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.3ல question number 2 வாங்க question குள்ள போலாம். 5/7, 2 root 6/7 is a point on the terminal side of an angle theta in a standard position. Determine the trigonometric function value of angle theta. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் டெர்மினல் சைடில் ஒரு பாயிண்ட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. அது வந்து சைட் ஆஃப் அன் ஆங்கிள் தீட்டா போகிற சைடில் ஒரு டெர்மினல் லைனில் இருக்கிற பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் போது சைனு காஸ்டான் எல்லாத்தோட இதுவும் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிராஃபை வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ டெர்மினல் லைனுன்னும் போது நம்ம இங்கே வந்து ஒரு தீட்டாக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம் இல்லையா. ஸோ தீட்டாக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் அவங்க 5/7, 2 root 6/7 சொல்கிறாங்க. சரியா. ஸோ அப்போ இதில் 5/7ன்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸோடைய இது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால இந்த இடம் தான் 5/7 இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த 2 root 6/7 அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் போது இந்த இடம், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிட்டு இருக்கு இல்லையா இந்த இடம். அப்போ இதுதான் 2 root 6/7. அப்போ ஹைப்போட்டென்யூஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஹைப்போட்டென்யூஸ்ன்றது நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்கணும். லெட் இட் டேக் லைக் ஹைப்போட்டென்யூஸை ஆர்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடை வந்து ஓன்னு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட தீட்டா. சரிங்களா. சரி, இதை வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோன்றதை இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ், இந்த இடம் எக்ஸு தான் நம்மளோட பாயிண்ட் இது இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5/7. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2 root 6/7. அப்போ எனக்கு ஆர் ஹைப்போட்டென்யூஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம பித்தாகரஸ் தியரம் படி x² + y² ரூட் ஆஃப் x²y² யூஸ் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு 5/7 the whole square plus 2 root 6/7 the whole square ரூட்டுன்னு போட்டுக்கணும் இல்லையா. which is equal to 25/49 plus இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4 into 6 வந்து 24. ஸோ 24/49 வரும். இதுக்கு நம்ம இப்போ ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது 25 + 24 is nothing but 49. ஸோ 49/49க்கு நீங்கள் அப்படியே கேன்சலே பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா √1ன்னு வரும். √1 is nothing but 1. அப்போது உங்களோட ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை எழுத போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு வந்து 2 root 6/7, அட்ஜசன்ட் வந்து 5/7, ஹைப்போட்டென்யூஸ் வந்து 1. ஸோ இப்போ நான் வந்து சைன் எழுத போகிறேன். ஸோ சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ் இல்லையா. ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ்னும் போது 2 root 6/7 /1ன்னு வரும். ஸோ 1ன்றது நம்ம போட வேண்டாம், அதனால அதை அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இதோடைய ரிவர்ஸ் கொசெக் பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸில் எழுதுவோம். அப்போது 7/2 root 6ன்னு வந்துடும். சரிங்களா. ஏன்னா இதுவும் 1 தான் மேலே இருக்கும் டாப்பில், நம்ம அதை எழுத வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் எழுதலாம். ஸோ காஸ் வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் இங்கே வந்து 5/7, ஹைப்போட்டென்யூஸ் 1. ஸோ நான் அதை எழுதலை. அதோடைய ரிவர்ஸ் ஆன சீக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை எழுதும் போது 7/5ன்னு எழுதணும். சரிங்களா. எல்லாத்துலேயும் தீட்டா போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து tan பார்க்கலாம். ஸோ tan தீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சொல்லும்போது 2 root 6/7 இன்டூ இது அப்படியே நீங்கள் தலைகீழ எழுதிக்கோங்க 7/5. அப்போது உங்களுக்கு 7ம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 2 root 6/5ன்னு வரும். இதோட ரிவர்ஸ் ஆன காட் தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே தலைகீழ எழுத போகிறோம். ஸோ 5/2 root 6. சரிங்களா. ஸோ இதோட இந்த ஆன்சர் முடியறது. தேங்க்யூ.